ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டே ரொட்டீன் தாங்க. சண்டே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் லீவெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. பையனுக்கு கிளாஸஸ் இருக்குது. அவன் கிளாஸ் கிளம்பி போன உடனே நமக்கு ரொட்டீன் வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடும். சண்டே தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஃபுல் பிஸியஸ்ட் டேன்னு சொல்லலாங்க. காலையில் ஆரம்பித்தா மத்தியானம் வரைக்கும் போயிட்டே இருக்குங்க. சண்டே லீவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கு லீவுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக லீவ் கிடையவே கிடையாது. காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு தாங்க மற்ற வேலை எல்லாமே. எப்பவுமே பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சட்னியோ குருமாவோ இதெல்லாம் செஞ்சு வச்சுருவேங்க. அப்போ தான் நமக்கு சண்டே காலையில் எந்திரிச்ச உடனே தோசையோ சப்பாத்தியோ ஏதாவது செஞ்சுக்கலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் சண்டே காலையில் உப்புமா சேமியா இந்த மாதிரி தான் இருக்கும். சண்டே காலையில் பார்த்திங்கன்னா எந்த அறிபறி இல்லாமல் நிம்மதியாக ஒரு டம்ளர் காஃபி குடிக்கலாங்க. அதுவுமே ஃபோன் பார்த்துட்டு காஃபி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜாலியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வேலையை பார்க்கலாங்க. சாட்டர்டே நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதத்துக்கான மளிகை சாமானம் அது எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் பொடி தோசை தாங்க செய்ய போகிறேன். அதனால் இந்த மளிகை சாமானில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பில்லு பார்த்திங்கன்னா 1752. இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதனால் எது தேவையோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இந்த சோயாபீன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோதுமை மாவு ரேஷன் கடையில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூடயே கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, சுண்டல் இது எல்லாமே போட்டு அரைக்கணும். இந்த டீ தூள் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. அது 50 ருபீஸ் தான். தாஜ்மஹால் டீ தூள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வரும். இந்த டீ தூள் பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸ் தான். சரி, பாதிக்கு பாதி விலை கம்மின்னு சொல்லிட்டு இது ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு டீ காஃபி எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிச்சு பழகிறதுனால இந்த டீ எனக்கு கொஞ்சம் ஓகே, நல்லா செட் ஆயிடுச்சு. ப்ரைஸுமே ஓகே தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பொடி தோசை. மீனுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் கல்லுப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா கபோர்டும் என்னென்ன இருக்குது என்ன செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்க போகணுங்க. அப்படி செக் பண்ணாமல் வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வச்சுருந்த திங்ஸு டபுளாக வாங்கிடுவாங்க. பணமுமே வேஸ்ட்டு. அந்த அமௌண்ட் இருந்ததுன்னா வேறு ஏதாவது செலவுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் மந்த் இருந்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ரெட் அவல், சீரகம் இதெல்லாமே இருக்குதுங்க. அது போக நாட்டு சர்க்கரையெல்லாம் இருக்குது. அதனால் அந்த செலவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த மாதம். மளிகை சாமான் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போகாமல் ஒரு ரீசனபிளாக கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கடைக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா மற்ற கடையை விட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் ஒரு வாட்டி பெரிய சூப்பர் மார்க்கெட் அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா அந்த கசகசா ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் இருந்ததுங்க. ஆனால் நான் ரெகுலராக வாங்குகிற இடத்துல 45 ருபீஸ் தான் இருந்தது. 5 ரூபா பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருது. இப்படி 2 கடை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகுங்க. இப்போ மீன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா சீரகத்தூள், மஞ்சத்தூள் இல்லாதனால 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ சீரகம் மிளகு எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது பார்த்திங்க அப்படின்னா அதையுமே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாங்க. லெமன் இல்லைன்னா நம்ம புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் மீன் மசாலா ரெடி பண்ணும்போது தான் பார்த்தேங்க, எங்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு சுத்தமாக இல்லை. பக்கத்தில் கடையில் இருக்குது, வாங்கிட்டு வரலாம். சரி இருக்கிறத வச்சு செய்வோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சேன். மீன் வறுவல் ரொம்ப அட்டகாசமாக வந்திருந்தது. எப்போவுமே பார்த்திங்கன்னா இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காமல் இருக்கிறது என்னவோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத செலவை தவிர்க்கலாங்க. அவ்வளோதான். நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அது தாங்க. எது இல்லைனாலும் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேங்க. இதுதான் வேணும், இதை வச்சு தான் நம்ம சமைக்க முடியும் அப்படின்னாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. என்ன இருக்கோ அது சப்போஸ் நம்ம வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலுமே நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா தேவையில்லாத செலவு திரும்ப நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்.
நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைகளுக்கு விதவிதமான ஸ்நாக்ஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறது அம்மாக்களோட திறமை தாங்க. கண்டிப்பாக அது எல்லா அம்மாக்களுக்கும் வந்திருக்கும். இப்போ மீன் மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா புரட்டி வச்சாச்சுங்க. இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். கரெக்டாக கடைசியாக மீன் பொரிக்கும் போது எடுத்துக்கலாங்க. மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிம்லேயே வச்சு ரொம்ப நேரம் அது பாட்டுக்கு அது வதக்கிட்டே இருக்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, இந்த சாம்பார் தூள் கறி மசாலா வச்சு தாங்க எல்லா நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, புளிக்குழம்பு எல்லாத்தையும் ஓட்டிடுவேன் நான். இந்த 2 பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா போதுங்க. நமக்கு கடையில் எந்த மசாலா பொடியும் நம்ம வாங்கணும்னு அவசியமே இருக்காது. இந்த நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமேட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இருந்தால் பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துவோம். இதெல்லாம் அதில் இருக்காதுங்க. சீரக மிளகு மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே கடாயை கழுவி எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, ஒரு 10 வெந்தயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்துட்டு காரத்துக்கு 2 வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சது தக்காளி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் வதக்குறோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணுங்க. அந்த மாதிரி வதங்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது வந்து ஒரு 20 பேருக்கு மேலேயே சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது 3 பேர் தாங்க. இது மீன் குழம்புனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த கொதிக்கிற நேரத்தில் அடுத்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குங்க. இந்த ரேஷனில் கொடுத்த கோதுமையை வந்து நல்லா கழுவிட்டு காய வைக்கணுங்க. ரேஷனில் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 கிலோ கொடுக்குறாங்க. எனக்கு 2 மாதத்துக்கு சேர்த்து 4 கிலோ எப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு காய வைக்கணும். இத்தனை வருஷமாக நானுமே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவெல்லாம் கடையில் தாங்க வாங்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ரேஷன் கடையில் வாங்குறது. நல்லா வெயில் அடிச்சிட்ருக்குங்க. அதனால் இதை ஒரு 2 நாள் காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதனால் இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கோதுமையை நல்லா காய போட்டாச்சு. ஒரு நல்ல நீட்டான காட்டன் துணியில் காய போட்டாச்சுங்க. அதனால் இது காஞ்சிட்ருக்கட்டும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவுக்காக அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு அதுவுமே காஞ்சிட்ருக்குதுங்க. 2யும் ஒன்றா கொண்டு போய் ஒரே டைமில் அரைச்சிட்டு வந்துடலாங்கிறதுக்காக தான் இந்த பிளானு. அதனால் இந்த மீன் குழம்பு கொதிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே வந்து காய வைக்க மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே கிளம்பிடலாம். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து தோசைக்கல்லில் போட்டாச்சுங்க. மீன் குழம்பு நல்லா, அதாவது அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் தலை, அந்த வால் பகுதி மட்டும் எடுத்து வச்சுருந்தேங்க. அதை வந்து குழம்புல சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரம் வெந்துடும். மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுவலும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சைட் பை சைடு வந்து பாத்திரங்களும் தேய்ச்சிட்டேங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து மல்டி டாஸ்க்கு தாங்க. இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா நம்ம அங்கே தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அது வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 வேலை பார்த்துடலாம். அப்படி தான் இன்றைக்கி உட்காராமல் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருந்தேங்க. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக இருந்தது. மீன் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பேட்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம சாப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் சாப்பிட்ற வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லைங்க. ரொம்ப டயர்டாயிருச்சு. இது வந்து மண்டே காலையிலங்க. சோயாபீன் இருக்கு இல்லைங்களா, 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. 200 கிராம் அளவுக்கு இருக்குது. கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அதாவது கருப்பு கொண்டல் கடலை, வெள்ளை கொண்ட கடலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூட பாசிப்பயிர்ப்பு, கொள்ளு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவுக்கு அரிசி நல்லா காஞ்சிருச்சுங்க. கோதுமையும் நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு.
இப்போ வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. கொதிக்க கொதிக்க இருக்கும். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஒரு ஹாஃப் டேவாவது ஆற விட்டுறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த அரிசியிலே வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு அரைச்சாச்சு. அது கூடயே கோதுமை மாவுல வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. நான் அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு வச்சு பூரி செஞ்சு பார்த்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.